ஸ்ரீமான் விஷ்ணுப்பிரியன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார். அதாவது பெண்கள் ஜாதகத்தில் திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு செல்லும் யோகம் அல்லது வீட்டில் இருக்கும் யோகம் எப்படி கண்டறிவது ஐயா அப்படின்னு கேட்டிருந்தார். ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்த அதிபதி வந்து தசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் 6ஆம் இடத்துல ஆட்சியாவோ அல்லது உச்சமாகவோ இருக்கக்கூடாது. அவருடைய தசை நடந்ததுன்னா அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. சரி, 11ஆம் இடத்த அதிபதி தசை நடக்குது அல்லது 2ஆம் இடத்த அதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போவும் அவங்க வேலைக்கு போகிறதுக்கான அமைப்பு உண்டு. அது மேரேஜ் டைமில் நடந்துட்டு இருந்ததுன்னா. இது இல்லாமல் ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் வக்ரமாக இருந்ததுன்னா அதனுடைய தசை நடக்கிறப்பவும் அவங்க வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதுங்கிற பாயிண்ட் வந்து நம்ம மைல் ஸ்டோன் கல்யாணம்னு வச்சுக்கிறது நமக்கு தான். பட் அந்த தசை அவங்களுக்கு எப்படி பண்ணும், அதுக்கு அடுத்த தசை அப்படியே எப்படி வேலைக்கு போவாங்கங்கிறது அந்த ஜாதகத்தை வச்சு தான் எடுத்துக்கணும். இதுக்கு பல விதமான வழிமுறைகள் இருக்குது.